ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா எதையோ கட்டி மலை எழுக்கிற கதை தான் விஜயோட கதை என்னை பொறுத்த வரைக்கும். அரசியல் அர்ப்பணிப்போட வரதான் நான் நினைக்கல. அவருக்கு இப்போ தான் அதோடைய துவக்கம், அரசியலோட ஆரம்பகால அரிச்சுவடிகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம், நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் யாரையும் இழிவுபடுத்த விரும்பலை. ஆனால் அவருடைய ஆதரவு கூட்டம் என்பது அவருக்கு ரசிகர்கள் என்பதை தாண்டி மக்கள்கிட்ட அவருக்கு தனக்கு ஆதரவு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும். அன்றைக்கி ஸ்பீச் அவர் தன் ரசிகர்கள் தான் தன்னோட ஆடியன்ஸுன்றது மாதிரி நினச்சிட்டு பேசியிருக்காரு. அதுதான் தவறு. இன்றைக்கி அவருக்கு கூட்டத்தை கூட்டுறது பார்க்குறதுக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ 7 லட்சமோ ஒரு எக்ஸ் லட்சம் வந்திருக்கலாம். ஆனால் தொலைக்காட்சிகள் முன்னாலேயும் மொபைல்லையும் அவரோட யூடியூப்பில் பார்த்தவங்க கோடான கோடி பேர். உண்மை. இன்றைக்கி தெற்காசியாலேயே ஆசியாலேயே ரொம்ப அதிகமான வியூவர்ஷிப் ப்ரோக்ராம் அவருக்கு தான் கடந்த வாரத்தில்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 10 கோடி பேர் அவருடைய பேச்சை கேட்டிருக்காங்க. எஸ், 1 கோடி பேர் லைக் இருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் களத்தில் வாக்கு வங்கி அரசியலில் அருள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்லுபவர்கள் ஒன்று அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் அல்லது முட்டாள்களாக இருக்க வேண்டும். இதுக்கு சம் இம்பேக்ட் வில் பி தேர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை பார்க்கக்கூடிய, அவருடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களில் நான் சொல்லுகிறேன், ஒரு 50% வாக்குகளாக மாறினால் கூட அது திமுகவுக்கு பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் அதுதான்.